Hi, this is Karthik from MDS Doctors YouTube channel. So, MDS Counseling Guidance Support உங்களுக்கு பர்சனலா வேணும்னா அந்த ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப்க்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஆல்ரெடி நிறைய டாக்டர்ஸ் சென்ட்ரல் ஆகி ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நான் 7 வருஷமா கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் பிஜி கொடுத்துக்கிறேன். 3 வருஷமா எம்டிஎஸ்க்கு கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ என்னோட நேம் கார்த்திக். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நமக்கு லேட்டஸ்டா ஒரு அப்டேட் எம்சிசில இருந்து வந்திருக்கு. என்ன அப்படின்னா, நமக்கு கவுன்சிலிங் எம்டிஎஸ் உடைய ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங் 17ஆம் தேதி நமக்கு வெரிஃபிகேஷன் ஆகி 18ஆம் தேதி கவுன்சிலிங் உடைய அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா 29ஆம் தேதி வரையும் கவுன்சிலிங் உடைய டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரியா 19ஆம் தேதியில இருந்து சாய்ஸ் பில்லிங் சொல்லியிருந்தாங்க. அதாவது இன்னையில இருந்து, அதை நேத்துல இருந்தே சாய்ஸ் பில்லிங். ஸோ 19ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதி வரையும் நீங்க நைட்டு 11:59 வரையும் நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். சாய்ஸ் லாக்கிங் 29ஆம் தேதி நமக்கு 6 மணிக்கு ஈவினிங் ஸ்டார்ட் ஆகி 30ஆம் தேதி 11:59க்குள்ள நீங்க லாக் பண்ற மாதிரி டேட் கொடுத்துருக்காங்க. சீட் ப்ராசஸிங் 31 ஆகஸ்ட்ல இருந்து 1 செப்டம்பர் வரையும். ரிசல்ட் வந்து 2 செப்டம்பர். காலேஜில் ஜாயின் பண்றதுக்கான டேட் வந்து 3 செப்டம்பர் டு 11 செப்டம்பர். சீட்டோட அந்த ஃபைனல் முதல் ரவுண்டு முடிகிறது 13 செப்டம்பருக்குள்ள கம்ப்ளீட்டா முடியுது ஆல் இந்தியா. ஓகேவா? ஸோ இதுல வந்து நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ரெஜிஸ்ட்ரேஷன் சேர்த்து 12 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. 2 நாள் சீட் ப்ராசஸிங், 1 நாள் ரிசல்ட், 9 நாள் காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கான டேட்டு. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லை, எல்லா ஸ்டேட் கவுன்சிலிங் எம்டிஎஸ் கவுன்சிலிங்கோட டேட்டை வந்து போஸ்ட்போன் பண்ணி புது டேட் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. ஏன்னா நமக்கு நாளைக்கு தான் ஸ்டேட் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ ஸ்டேட் கவுன்சிலிங் போஸ்ட்போன் ஆகுது. ஏன்னா நமக்கு இங்கே டேட் நமக்கு 19ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைனா ஆல் இந்தியா கோட்டாவே நமக்கு 30ஆம் தேதி தான் முடியுது. அப்ப வந்து என்னன்னா, நமக்கு அங்க கவுன்சிலிங் வந்து நமக்கு ஒரு 28, 29ஆம் தேதிக்கு மேலதான் கவுன்சிலிங் தொடங்குவாங்க. ஓகேவா? ஸோ அதனால வந்து நமக்கு ஸ்டேட் கவுன்சிலிங் தள்ளி போகும் கண்டிப்பா. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.